ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் ஒரு பெரிய யூடியூப் சேனல், கிட்டத்தட்ட 2,68,000க்கும் மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருந்த ஒரு சேனல் நேம் வந்து தயா. இந்த ஒரு சேனலானது இப்போ ரீசெண்டாக ஹேக் ஆகியிருக்கு. இந்த ஒரு சேனலுடைய ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் நானும் கூட அப்படின்னு சொல்லலாம். காலையில் சப்ஸ்கிரிப்ஷன் பேஜில் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு சேனலானது கம்ப்ளீட்டாக எனக்கு வரவே இல்லை. என்ன காரணமாக இருக்குன்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தயா விளாக்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் வந்துச்சு. அந்த ஒரு சேனலை கிளிக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அந்த ஒரு சேனலானது ஹேக் ஆகிருச்சு. இந்த அண்ணன் வந்து தயா அண்ணன் வந்து இன்னொரு சேனல் வந்து தயா விளாக்ஸ் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது. எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. கிட்டத்தட்ட 2,68,000 சப்ஸ்கிரைபர். அது மட்டும் இல்லாமல் 2.5 வருஷ உழைப்பும் கூட. கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் வந்து அந்த ஒரு சேனலுக்கு தேவை. நான் வந்து தயா விளாக்ஸ் சேனலுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேலும் டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ஒரு சேனலில் கிடைக்கும். அந்த அண்ணன் எப்படி ஹேக் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயிலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு வீடியோ மெயினாக மேக் பண்ணதுக்கான காரணம், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோவாக இது இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக மேக் பண்ணேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இந்த யூடியூப் சேனல் ஹேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஸ்பான்சர்ஷிப் மெயில்ஸில் தான் அதிகமாக வருது. அதுலேயும் குறிப்பிட்டு இந்த லிங்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் வருது. லிங்க்ல நீங்கள் கிளிக் பண்ணி போனாலும் பிரச்சனை தான். அதே மாதிரி அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஏதாவது ஒன்று சாஃப்ட்வேரோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு விஷயத்தோ டவுன்லோட் பண்ணாலும் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் உங்களுக்கு ஏற்கனவே அதை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் அந்த வெப்சைட்டா அப்படிங்கிறத 1 செகண்ட் கன்ஃபார்ம் பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணி போகிறதோ இல்லைனா மறுபடியும் நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணுறதோ இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கிறாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரியான ஸ்பான்சர்ஷிப் விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்க. அதுதான் முழுக்க உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய யூடியூப் சேனலுக்கும் இப்போதைக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரியான ஹேக்கிங் எல்லாமே இந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப் மெயில்ஸில் அதுவும் லிங்க்ஸாக தான் நிறையவே வருது அப்படின்னு சொல்லலாம். தயானு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்லலாம் வீடியோ எடிட்டிங் டுட்டோரியல்ஸ் எல்லாத்தையுமே மேக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு சாஃப்ட்வேரும் அந்த அண்ணனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதால இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே ப்ரொஃபஷனலான அதே வெப்சைட் மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது அந்த வெப்சைட் கிடையாது அப்படிங்கிறது அந்த சேனல் ஹேக் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கு. மேக்ஸிமம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா யூடியூபர்ஸும் லிங்கை கிளிக் பண்ணாங்க. ஸ்பான்சர்ஷிப் மெயில்ஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பான்சர்ஷிப் மெயில்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு ரிவ்யூ யூனிட்டோ இல்லைனா வேற ஏதாவது ஒரு விஷயத்தையோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த லிங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிளிக் பண்ணி ஈஸியாக சேனல் ஹேக்கிங் ஆகுது. அதனால அதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறேன். அகைன் நான் சொல்லிக்கிட்டேன், ஸ்பான்சர்ஷிப் மெயில்ஸில் எந்த அளவுக்கு நீங்கள் அவேர்னஸாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவேர்னஸாக இருந்துக்கோங்க. ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச்.